எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So இன்னைக்கு ஏன் மனசுல இது என்னவோ பயங்கரமான ஒரு கான்செப்ட் வாவ் அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிகாஸ் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் திங்கிங் வை நாட் டூ திஸ் ஒன் வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மேபி நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் ஹேர் டூல்ஸ். இன் மை ஹெட் இஃப் யூ ஆஸ்க் மீ அபவுட் ஹேர் டூல்ஸ் லைக் I'm not going to define it like dictionary இது என்ன இந்த கேட்டகரி மட்டும்தான் ஹேர் டூல்ஸ், இதெல்லாம் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹீட்டிங் டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. என் மனசில் நான் ஹேர் டூல்ஸ்ன்னு என்ன நினைக்கிறேன்னா அதிக செலவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் செலவு பண்ணி நாம் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பெரிய கலெக்ஷன் which will number one not just allow us to be independent. what do I say, like ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் தான் வந்தால் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அப்படியும் சில ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குங்க. பிகாஸ் மேக்கப்பில் வந்து யூ கேன் pretty much master everything because it's happening in the front and you have full access to the face and your hands, your joints, your bones எல்லாமே வந்து will help you do that. But in terms of hair, முடி பின்னாடி இருக்கிறதுனால ஏகப்பட்ட flexibility உங்களுக்கு இருந்துச்சுன்னா maybe this can also be easy. But காமனாக பேசணும்னா it is quite challenging. So it's not like all the hairstyles you will be able to replicate exactly like how it is in a reference or your mind or something like that. ஆனா பேசிக்காக இப்போ நமக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு போனி டெயில், ஒரு பின்னல், அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி கொஞ்சம் ஃபினஸ் லைக் இப்போ எல்லா ஹேர் ஸ்டைல்ஸுமே நீங்கள் வெறும் ஒரு சீப்பு கொஞ்சம் ஸ்லைடு பின் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டூல்ஸ் விச் ஆர் நாட் டூ எக்ஸ்பென்சிவ் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். the first part is assembling all of this together. ஸோ இதை ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸையே உங்களால் கொஞ்சம் எலிவேட் பண்ண முடியும். லைக் ஒரு 4 பேர் வந்து கேட்பாங்க இது நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா அந்த மாதிரி ஒரு லுக் ஒரு கொஸ்டின் வர மாதிரி அந்த அவுட்புட்டை உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இஃப் யூ ஹேவ் தீஸ் திங்ஸ். இது மட்டும் பத்துங்கிறதும் கிடையாது. there are so many other things involved, so many heating tools that's involved, but it depends. நீங்கள் வந்து simple hairstyles பண்ணணும்னு நினச்சிங்கன்னா this will be more than enough, but as your hairstyle gets complex உங்களுக்கு ஏகப்பட்ட மற்ற விஷயங்களும் தேவைப்படும். So I think I'll do a complex hair tools video later, but that is if this video is well received and you guys actually like this. If you find it too boring நான் அதை வந்து கேன்சல் பண்ணுவேன். பட் தெரியாது ஆக்சுவலி சம்டைம்ஸ் தோணிடுச்சுன்னா அதுவும் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேர் டூல்ஸ் வீடியோக்கு இவ்வளோ மொக்கையாக முடிய வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை கூட பண்ணாமல் வந்து உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். பட் ஐம் ரன்னிங் ரியலி ஷார்ட் ஆன் டைம். ஸோ ஹேவ் டு ரேப் திஸ் அப் ஆஸ் குவிக்லி as possible. அண்ட் இன்னைக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி my review about these products or how I use these products and just showing you the products. I'm not going to actually try the hairstyles, but the plan is idukapro consistent once in a while I feel like doing one hairstyle. Maybe we'll just take like a reference or something like that and see what different things we can do. Because like get ready with me nu பண்ணும்போது இதெல்லாம் பண்ணலாம்னு நான் நினச்சி மைண்டில் வச்சுருப்பேன். ஆனால் இப்போல்லாம் வாழ்க்கை டேக்ஸ் ஓவர் the get ready with me. ஸோ நான் நல்லா ரெடியாகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு நினைக்கிற டைமில் தான் நம்ம வந்து அந்த கெட் ரெடி டைம் ரொம்ப குறைவாக ஆக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதில் நடக்காத விஷயங்கள் சும்மா நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட போகிறதுக்கு இடம் இல்லைனா கூட ஏதாவது அந்த மாதிரி மேக்கப் லுக்ஸோ ஹேர் லுக்ஸோ இனிமேல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அண்ட் லைக் எனக்கும் பஞ்சத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. ஸோ இன்றைக்கி ஹேர் டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாங்க. ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேபி நான் ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணும்போது நீங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்ல. ஸோ வில் see how it goes. First I will begin with this tray. இது வந்து combs and brushes. like இந்த collection இருந்துச்சுன்னா I feel like it's very very easy and it makes things lot more effortless. basically இது எல்லாமே இப்போ நான் காட்ட போகிற எல்லா விஷயங்களுமே எல்லாமே தேவைன்னா இல்லை, ஆனால் இது எல்லாமே இருந்தால் ரொம்ப எஃபர்ட்டே இல்லாமல் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். கை வலிக்காத மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோஸ்ட் பேசிக் திங், நீங்கள் வந்து ஒரு சாதா சீப்பிலிருந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான சீப்பு நீங்கள் வாங்கணுன்னா this is almost become like so common. that is this.
இதுதான் ஒரு டெயில் கோம். ஸோ பேசிக்லி இந்த டெயில் கோமோட மேட்டர் என்னன்னா, இங்கே வந்து சீப்பு இருக்கும், சாதா சீப்பு மாதிரி. அதுவும் பக்கத்தில் இருக்கும். இந்த கொம்பு முள்ளு உழவு அது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அண்ட் அதோட அடுத்த சைடில் வந்து இதுதான் டெயிலுன்பாங்க. இது ஒரு வால் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதுவும் டெயில் கோம் தான். இது இல்லாமல் வெறும் கம்பி மாதிரி வரும் பின்னாடி, அதுவும் டெயில் கோம் தான். கம்பி மாதிரி வர்றது இன்னும் உங்களுக்கு ப்ரிசிஷன் தரும். ஆனால் அது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இந்த கம்பி ரொம்ப பாயிண்டடாக இருக்குமா, அது ஒரு பவுச்சுக்குள்ளே நீங்கள் வச்சுங்க வச்சுக்கோங்க, இதுதான் பவுச்னா அது பவுச்சை விட்டு வெளில வந்து இப்படி நிற்கும். அந்த மாதிரி சிலது நடக்கும். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் திஸ். அண்ட் இந்த டெயில் கோம் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் லைக் 40 rupees ஐ திங்க். நான் வந்து பார்த்துருக்கேன். இது முன்னாடியெல்லாம் இந்த ஏஞ்சல்ஸ், கிளாமர் அந்த மாதிரி கடைகளில் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன் எவ்ரிவேர். பட் ஆன்லைனில் விட நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா யூல் கெட் பெட்டர் ரேட்ஸுங்க. திஸ் இஸ் லைக் ஃபார் ஷியோர் ஐம் டெல்லிங் யூ. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ், எக்மோர் அண்ட் கிளாமர், வடப்பழனி அங்கெல்லாம் வந்து யூல் கெட் ஆல் ஆஃப் தீஸ் டூல்ஸ் குவைட் ஈஸிலி. அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போல்லாம் வந்து ரியலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கே கூட இது கிடைக்கிது. ஸோ இட்ஸ் பிகம் குவைட் காமன். திஸ் இஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன முள்ளு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இட் கிவ்ஸ் யூ அ நைஸ் நீட் லுக். பெரிய முள்ளு வச்சு நீங்கள் வாரினீங்க வச்சுக்கோங்களேன், இங்கேயும் உங்களுக்கு வரியாக வரும். அது வந்து நீங்கள் மெஸ்ஸி லுக்லாம் பண்ண போறீங்கன்னா தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். பட் ஐ திங்க் அது வந்து ரொம்ப பேசிக்கான கோம் அப்படிங்கிறதுனால நான் இது காட்டல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் கோம். ஸோ அதனால இதில் ஹேர் ஸ்டைல்ஸ் கோம் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி நீங்கள் வந்து நல்லா ஃப்ளாட்டாக நீட்டாக வாரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஸ்டைல் கோமோட இந்த பார்ட் இஸ் வெரி அப்ரோப்ரியேட் ஃபார் இட். டெயில் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுக்கணும் வச்சுக்கோங்களேன், இப்படி பிரித்து இப்படி தள்ளி விட்டால் போதும், வலியே இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்மளால ஒரு பார்ட்டிஷன் எடுக்க முடியும். இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எங்கேருந்து வேணால். இப்போ நீங்கள் உங்கள் முடியை வந்து ஒரு செக்ஷனாக எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் விரலை உள்ளே விட்டு பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் டேக் திஸ், lift it, hold it with the other hand and you've gotten a neat section. Okay, so that is the whole concept or point of this comb. It is so useful and literally ஏதாவது ஒரு சிம்பிள் பேசிக் ஹேர் ஸ்டைல் கூட நீங்கள் டெயில் கோம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல் என்னென்னா, நம்ம வந்து இப்படி பேக் கோம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், சும்மா பேசிக்காக பண்ணுறேன், பேக் கோம் பண்ணிட்டு இப்படி நம்ம விட்டுட்டோம்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேயும் இந்த டெயில் கோமோட இந்த பார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஹைட் ஒரு இடத்துல குறைவாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் இருந்ததுன்னா இந்த டெயில் இருக்குல்ல, இந்த முள்ளை நீங்கள் உள்ளே விட்டு இதை மட்டும் தூக்கிக்கலாம் வித்தவுட் ஸ்பாயிலிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஹேர் ஸ்டைல். லைக் நீங்கள் இங்கே பின் குத்திட்டிங்கன்னா கூட இதை நீட்டாக உங்களுக்கு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்போது நீங்கள் சும்மா இப்படி கூட தூக்கி விட்டு அந்த அந்த ஒரு ரவுண்டட்னஸ், அந்த ஒரு ஷேப் அதெல்லாம் வந்து ஓகே. இந்த பேக் கோம் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன், அது வரும்போது நான் ரிமூவ் பண்ணுறேன். பட் எல்லாமே நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். இட் இஸ் லைக் ஸோ வெர்சடைல், ஸோ இன்எக்ஸ்பென்சிவ், ஸோ யூஸ்ஃபுல் அண்ட் இட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் அ ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஸ்க்ஸ் யூ டு பை. லைக் நீங்கள் வந்து லைக் நான் ஃபஸ்ட்டு தந்தி டிவியில் ஒரு ஷோக்காக போயிருந்தேன். அப்போ தான் முதல்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் என் தலையில் கை வைக்கிறாங்க. இல்லைனா எனக்கு பார்ன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லா ஹேர் ஸ்டைலும் பண்ணி விடுவாங்க. பட் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் என் தலையில் கை வச்சாங்கன்னா அது தந்தி டிவியில் மட்டும்தான். அப்போது இந்த டெயில் கோம் தான் அந்த அண்ணா ஃபஸ்ட்டு வாங்க சொன்னாங்க. மேடம் இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து நான் எல்லாருக்கும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஐ மீன் அதை நான் க்ளீன் பண்ணலாம் கூட, பட் இருந்தாலும் பர்சனலாக எப்போவுமே ஆர்டிஸ்ட்லாம் ஒரு டெயில் கோம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஐட்டம் இது தான். நாட் திஸ் பர்டிகுலர் டெயில் கோம் பட் அ டெயில் கோம் இன் ஜென்ரல். ஸோ இப்போ டெயில் கோம் இஸ் ஓவர், நம்ம அடுத்த ஐட்டமுக்கு போகலாம். அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிறதோ ஒன் ஆஃப் the more popular things that you know generally நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் தானாக பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் which is a teasing brush. ஸோ இதுதான் வந்து ஒரு டீசிங் ப்ரஷ். இது கிட்டத்தட்ட டூத் ப்ரஷ் வரும்ல அந்த மாதிரி, இல்லை ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நீங்கள் இது வந்து ஒரு ரெகுலர் ஹேர் ப்ரஷ், இதில் கொஞ்சம் முடியும் இருக்குது, இது வந்து ரெகுலர் ஹேர் ப்ரஷ்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்களேன் பிளாஸ்டிக்லாம் ஒன்றா இருக்குது, இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்படி இருக்கா. ஆனால் இதில் பாருங்களேன் ஒரு ஸ்லாட்லேயே 4-5 இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த கோம் இந்த மாதிரி மேலே வரும், திரும்ப கீழே ஒரு டெயில் இருக்கும். ஆனால் இந்த டெயில் வந்து அவ்வளோ தின்னாக இருக்காது. ஆனால் இதுவும் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இட்ஸ் குவைட் யூஸ்ஃபுல் தட் வே. அண்ட் இந்த பக்கம் இருக்கிற ப்ரஷ் வந்து ஆக்சுவலி கையெல்லாம் செம்மையாக குத்தும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து டீசிங் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக டெயில் கோம், ஐ மீன் டெயில் கோம்லையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரஷ்ஷில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசிங் வந்து இன்னும் லைக் ஹைட்டாக நிற்கும். லைக் ஜஸ்ட் சி அந்த அந்த ஹைட் வந்து இதுதான் கொடுக்கும். அண்ட் நீங்கள் டெயில் கோம்பில் வந்து சும்மா சாதாரணமாக இப்படி நீட் பண்ணணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் இதில் பிரேக்கேஜ் கூட நடக்கலாம். ஆனால் சுத்தமாக பிரேக்கேஜே இல்லாமல் இதை நீங்கள் வந்து டக்குன்னு நீட் பண்ணணுன்னா யூ ஜஸ்ட் நீட் திஸ். கேன் யூ சி
அது வந்து அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சுல, அங்கே தான் இது வந்து ஒரு அமேசிங்கான ப்ரஷ். எஸ்பெஷலி பேக் கோம்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபுல் நீட் லுக்கை அப்படியே டக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த பிரிசில்ஸ் இந்த பேக் கோம்பிங் ப்ரஷ் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து பேக் கோம்பிங்கை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஐ வில் புட் திஸ் அவுட் தேர். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிரைட் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் அண்ணா கல்யாணமோ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆக போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வரும்போது உங்களுக்கு நல்லா ரெடி பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் தான் அந்த ஆஸ்தான பர்சன். என் கல்யாணத்தில் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ், என் சிஸ்டர்ஸ் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் நடுராத்திரி போய் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணி விடுறது, ஹேர் பின்லாம் கழட்டி அந்த பேக் கோமிங்லாம் சரி பண்ணி விடுறது நான் தான் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ஆஸ்தான டியூட்டியை பண்ண ஒரு பர்சனாக கூட நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரி பேக் கோமிங்காக இருந்தாலும் சரி, மேபி கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா கம்மி எஃபர்ட், நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பொறுமையாக பண்ணணும். பட் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் எல்லா பேக் கோமிங்கையும் ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் மண்டை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இப்போ நான் இங்கே பேக் கோமிங் பண்ணேன் இல்லைங்களா, ஸோ இங்கே பாருங்கள், லைக் என் கை வச்சேன்னா இங்கே மாட்டுது, யூ கேன் சி மாட்டுது. ஓகே, ஸோ அந்த இடத்துல இதை வச்சு ஜஸ்ட் ஜென்ட்லி, ப்ரெஷரே போடக்கூடாதுங்க, ஏன்னா முடி ஈஸியாக பிரேக் ஆகும். ப்ரெஷரே போடாமல் சும்மா வாடுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்க்கலாமா? சி, வாவ், நான் டெமோ பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டெமோவே பண்ண மாட்டேன்னு நினச்சேன், நான் டெமோ பண்ணுறேன், பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்படி ஸ்மூத் ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் லைக் அ டீசிங் ப்ரஷ். ஸோ பேசிக்லி பேக் கோமிங்கை தான் டீசிங்னு வாங்க, நம்ம வந்து பேக் கோமிங்னு சொல்கிறோம். பட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக அது வந்து ஹேரை டீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அன் இல்யூஷன்ல, லைக் கம்மி முடி இருந்தால் கூட நிறைய வால்யூம் இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு இல்யூஷன். தட்ஸ் வை இட்ஸ் டீசிங் கோம். ஸோ இதுவும் வந்து டென்மென் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் வச்சுருக்கேன். பட் இட்ஸ் அவைலபிள் இன் சோ மெனி பிராண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் பிகம் சோ காமன். ஃபஸ்ட்டு இந்த டீசிங் கோம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஐ ரிமெம்பர், இது எங்கே கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கா, எங்ககிட்ட 4 பீஸ் தான் இருக்குது, 4த்தையும் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கள் வாங்கியிருக்கோம், லைக் மீ அண்ட் அ கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் இப்போ இட்ஸ் அகேன் பிகம் வெரி வெரி காமன் அண்ட் இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ இதையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேக் கோம் பண்ணுறது, பஃப் வச்சுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் நீங்கள் ஃப்ளாட்டான ஸ்லீக் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுவீங்கன்னா யூ டோன்ட் நெசசரி நீட் திஸ். பட் இதுவும் பாருங்கள், செம்ம ஸ்லீக்கான லுக் எல்லாம் கொடுக்கும். இட் இஸ் வெரி குட், லைக் ப்ராப்பராக நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். இந்த பக்கம் இருக்கிற பேக் கோமிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, தட்ஸ் தேர். அண்ட் செகண்ட்லி இது இன்னொரு விஷயம் பண்ணும், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹேரை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பின்னெல்லாம் போட்டு இந்த எண்டு மட்டும் இருக்குது, இது இப்படி குச்சி குச்சியாக இருக்குன்னா நீங்கள் மற்ற ப்ரஷ் ஒரு கோம் ஏதாவது யூஸ் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு வந்து இங்கே மாட்டிக்கும், ஒரு இடம் சிக்கிக்கும். அதை நம்ம இழுத்தோம்னா நம்ம பின்னல்லையே ஒரு முடி மட்டும் அப்படியே இழுத்து வந்து அந்த ஃபுல் டே அந்த பின்னலை கழட்டுற வரைக்கும் நமக்கு ஒரு தலைவலி வரும், பார்த்தீங்களா? ஐ திங்க் லைக் ஐ ஹோப் சம் யூ கேன் ரிலேட் வித் மீ. பிகாஸ் எனக்கு எப்போவுமே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. அழகாக ஒரு பின்னல் போட்டு விடுவாங்க, செம்ம க்யூட்டாக போட்டு விடுவாங்க. கடைசியில் இந்த நுனியை வாரி விடுறேன்னு இப்படி பண்ணுறதுல ஒன்றத்தை மட்டும் இழுத்து விட்டுருவாங்க. ஃபுல் டே ஸ்கூலில் நான் இப்படியெல்லாம் நோண்டுவேன், இப்படிலாம் நோண்டி எங்கே இருந்தாவது அது இழுத்து அது சரி பண்ணலான்னா பின்னலை கழட்டுற வரைக்கும் அது சரி பண்ணவே முடியாது. அது ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோம் எடுத்து எந்த நுனியை வேணால் சரி பண்ணி விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் கொஞ்சம் கோம் பண்ணாலே அது அப்படியே ஃப்ளஃபியாக சாஃப்டாக டேங்கிள்ஸ் எல்லாம் போயிருக்கும். அண்ட் எப்போவுமே நுனி எதுவுமே இழுக்காது. ஸோ அதனால இட் ஹேஸ் செவரல் பெனிஃபிட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த டீசிங் ப்ரஷ்ஷை பற்றி ஓவர். ஹாய், ஐம் ஸோ சாரி தட் யூ ஹேவ் சச் அ ஸ்டூபிட் பர்சன் ரன்னிங் திஸ் சேனல். பிகாஸ் நான் என் மைக்கை கனெக்ட் பண்ணி அதை சைடில் வச்சுருந்தேன். காட் பிளெஸ் திஸ் DJI கம்பெனி தட் த மைக் ஆக்சுவலி பிக்ட் அப் மை வால்யூம். பட் அதர்வைஸ் ஐம் ஸோ சாரி. இது வரைக்கும் ஆடியோ ரொம்ப புவராக இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோவில் வந்திருப்பீங்க நான் நம்புறேன். பிகாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் லைக் ஐ ஷேர்ட் சம் வேல்யூபிள் information and a lot of things that I learned with like so many years of experience. I'm just trying to club it all into this one video. But idukapra hopefully the audio is better, but let me just check. Okay, so now we're ready to move on. Adukapra there are 3 kind of like brushes or detanglers that pretty much do the same job. okayla, so normal hair brush in the madri mullu vecha brush is pretty common and I think everybody carries one these days. But this on the other hand, which is so dirty because I haven't used it in so long, which I really need to clean. Idu vandu oru edathila அப்படியே டஸ்டியா இருக்கு. பட் இதை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க ப்ளீஸ் கைஸ். பட் இது வந்து இட்ஸ் கால்ட் போர் பிரிசில்ஸ் ஹேர் பிரஷ். ஸோ பிரிட்டி மச் இந்த டீடாங்கிங் பிரஷ்ல இந்த பிரிசில்ஸ் இருக்குல்ல, இதுதான் போர் பிரிசில்ஸ்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரஷ்ஷா வரும்போது
போது அது அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை குத்தலை மேபி அது லோ குவாலிட்டி இது ஹை குவாலிட்டி இட் குட் பி whatever பட் இந்த boar bristles brush is again great for detangling your hair like நீங்கள் teasing brush வச்சு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக தான் பண்ண முடியும் boar bristles hair brush வச்சு larger sections of your hair in fact உங்கள் full hair கூட நீங்கள் நல்லா brush பண்ணி detangle பண்ணலாம் this also adds some volume let me show you I don't want to show you on like wet hair okay இந்த பக்கம் என் மைக்குள்ளேயே வச்சு நான் முடிய மூடியிருக்கேன் but like I don't know if you can see this adds some volume it's supposed to add some volume but it will add if your hair is completely dry it's really good even Raghav uses a boar bristles hairbrush so it's a good one அடுத்ததா you have this regular hairbrush இது வந்து hairbrush தாண்டி hairbrush னு ஒன்னு இருக்கும் அதை தாண்டி detangler னு ஒன்னு இருக்கும் so this is a detanglerல என்ன நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா apart from these long bristles they also have shorter bristles so somehow hair வந்து ஒரு இடத்துல சிக்கிக்குச்சுனா அதை நீக்கி விடுறதுக்கு அந்த ஷார்ட் பிரஷஸும் இருக்கு I mean ஷார்ட் bristles-உம் இருக்கிறதுனால breakage அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இதுலயும் breakage இருக்கும் hair fall-லாம் இருக்கும் there's nothing that guarantees no hair fall at all but the amount of breakage the ratio and proportion of breakage will be lesser in a detangler then there is a brand that actually makes this it's called Tangle Teaser or something like that this is a great item to carry if you're traveling because நீங்க உங்க பேக்ல ஏதாவது ஒரு weight இது மேல வெச்சீங்கனா இந்த bristles-லாம் ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆயிடும் but in the Tangle Teaser is kind of designed like this so இது இப்படி இருக்கும் இத வெச்சு நீங்க நல்லா வந்து hair எல்லாம் comb பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சிக்கெல்லாம் எடுத்து விட்டு ரொம்ப இதோட bristles-லாம் ரொம்ப high technology வெச்சு பண்ணிருப்பாங்க and it comes with like a small little case that covers it on top so no matter what you do nothing will get nasangified amangified and all this is good it's quite expensive but it's a good investment to make if you are really thinking about investing in products like this so adithada I have these 3 items to show you okay so this is like a basic clutch clip everybody knows what this is for to just catch your hair clutch it in place and it won't move it won't I mean it's very useful நீங்க da இதுவே வந்து ஒரு hair style கூட போடலாம் இல்லனா உங்க முடிய sections எடுக்கணும் நீங்க நினைச்சீங்கனா அப்ப இத வெச்சு ஒரு செக்ஷனை செக்யூர் பண்ணலாம் வீட்ல ரிலாக்ஸா இருக்கணும் குளிக்கணும்னா கொண்ட போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் this claw clip clutch clip however you want to call it available in plenty of sizes good to have one of each size because every time according to your mood and your necessity you can change it this is amazing a lovely product and you have these clips this is called crocodile clips இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் sections பிரிக்கணும்னா I would prefer these clips more I don't know that's just a personal preference but these clips when இது வந்து செக்ஷன் நீங்க பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா நான் பர்టిక్యులரா எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா நல்ல முடிய கர்ல் பண்ணியோ ஸ்ட்ரைட்டன் பண்ணியோ விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மேக்கப் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்கனா to keep the hair completely away from your face because styling பண்றது முக்கியம் இல்லங்க அது காப்பாத்துறதும் முக்கியம் இப்போ நீங்க ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணீங்கனாலும் நீங்க ரொம்ப ப்ராப்பரா அதை பாத்துக்கணும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு மேக்கப் போடுற வரைக்கும் நான் ஒரு போனி டெயில் போட்டுக்கறேன்னு நீங்க நினைச்சீங்கனா எவ்ளோ டியூரேஷன் நீங்க அந்த போனி டெயில் போட்டுருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ட் வரதான் செய்யும் இல்ல நான் கொண்டை போட்டுக்கறேன்னு சொன்னீங்கனா கூட அந்த கொண்டையோட வளைவுகளை அந்த முடி அடாப்ட் பண்ணிக்கும் this is the truth actually but it might change like how severe it is based on your hair texture ஆனா எனக்கு அப்படிதான் நடக்கும் so straightening பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த கிளிப்பை நீங்க போட்டீங்கனா அவ்வளவா வளைவு எதுவும் வராம நம்ம முடிய அதே ஹேர் ஸ்டைல்ல பாத்துக்கும் even curls for that matter curl பண்ணிட்டு கூட நீங்க இப்படி போட்டீங்கனா இந்த முடி பின்னாடி இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க ஃப்ரண்ட்ல என்னலாம் finish பண்ணுவோ பண்ணிட்டு ஃபைனல் செட்டிங் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம் but I prefer doing makeup then hair if I'm going to curl it or something like that actually no I don't know my preferences keep changing so I don't want to give you a word about it but this is very useful to loose hairstyle finish பண்ணதுக்கு அப்புறம் to keep it in place while you finish your makeup and also to take sections so this is done அடுத்ததா something that's very very essential this is more like hair protection and also hair tool if you guessed heat protection no I'm coming to that next this is a serum so serum the world of serums is like large and huge you can check the price range you can check what it does the ingredients added features ellame and then figure out a serum that works for you live on lenda I think like even Kerastase variko like it's very big so you can figure out what you want I have settled down with this because I think you'll be curious idu and Lux oil அப்படினு சொல்லிட்டு Vella professionals ஓடுது even Raghav used to use this it's a really good basic serum so in the serum he is right here
So in the serum வந்து you can just take it and apply it like before your hairstyle or after your hairstyle, anytime where you just need some shine and some life to come back to your hair. But இதை ஓவரா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் நிற்காது. லைக் when you're trying to change the texture of your hairல அதை வந்து நீங்கள் கேர்லிலேருந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டன்லேருந்து கேர்ல் பண்ண போகிறீங்கன்னா, I think கேர்லிலேருந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது சீரம் யூஸ் பண்ணலாம். பட் யூ மைட் ஜஸ்ட் பி ஆடிங் டூ மச் ஹியூமிடிட்டி. டச் பண்ணி ரப் பண்ணுறதுல யூ மைட் பி ஆடிங் மோர் ஃப்ரிக்ஷன் on the hair or something like that. So I wouldn't do it. I would avoid it. And நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டன்லேருந்து கேர்லுக்கு போகிறீங்கன்னா அந்த கேர்ள்ஸை ரொம்ப லூசன் பண்ணி விட்டுரும். ஸோ I think it's better to avoid it after hairstyle. I don't know, உங்களுக்கு if you have better ideas you can tell me as well. But it's very important. It will protect your hair, it will make your hair more silky, shiny, and most importantly detangling your hair நீங்கள் பண்ணுவீங்கல்ல. So detangle பண்ணதுக்கப்புறம் it's very important to use a serum so that the tangles don't come back again and somehow they remain separated. So அதுக்காக serum would definitely be something that you should kind of like build in your collection. Then I have my most trusted heat protectant spray, the Bee Blunt oda Hot Shot, which is amazing. Anytime heat touches my hair. Actually, நான் last time Dyson oda air straight video போடும்போது கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்போ heat protectant must இல்லையான்னு. Actually நான் உங்ககிட்ட நடுவில் சொன்னேன் இல்லை, நான் இந்த டைம்ல இருந்து வாய்ஸ் ஓவராக பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் heat protectant அப்ளை பண்ணேன். I just forgot to like share it with you because I had some work. நான் heat protectant அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வெளியில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணனால இந்த ஒரு மேட்டரை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். But never will heat touch my hair without this, be it straightening, hair drying, curling or anything, crimping, anything. At least நீங்க அந்த part எங்க heat touch ஆக போகுதோ அங்க it's best to use a heat protectant spray. Then another styling tool that would actually be very necessary when it is necessary is a dry shampoo. இது வந்து must கிடையாதுங்க. And please don't mistake this with regular shampoo. Dry shampoo னா என்னன்னா, இப்போ வந்து உங்க முடியில எண்ணெய் வடியுது, ரொம்ப greasy-ஆ இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த greasiness மட்டும் தான் இந்த dry shampoo ரிமூவ் பண்ணுமே தவிர it doesn't clean your scalp. ஷாம்பு எதுக்கு நம்ம பண்ணுவோம்னா it will clean our scalp. இது வந்து ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணாது, அந்த ஆயில்லாம் இதில் இருக்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி ஃபிக்ஸ் அண்ட் ரொம்ப லாங் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. There are so many other things like scalp related issues that you can develop, but once in a while using this can be very handy. Like நீங்கள் சும்மா சில் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு தலை குளிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணுன்ற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல், சரி ஸ்லீக் லுக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணணும், கொஞ்சம் வால்யூம்லாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் இந்த ட்ரை ஷாம்பு ஒர்க்ஸ் ரியலி வெல். நான் வந்து ஐ வாஸ் obsessed with this Batiste brand and இது இந்தியாவில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ எங்கே வெளியூர் போனாலும் இதை வாங்கிட்டு இருந்தேன். பட் now India is so amazing. Our markets are so good that we get so many brands. Even Bee Blunt has like a fantastic dry shampoo. So on the madri you can figure out a brand that works for you. But in those emergency times to make your hairstyle look a lot better, நீங்க போடுற அந்த effort வந்து அந்த ரிசல்ட்ஸா நல்லா வரணும் அப்படின்னா dry shampoo can really help you. இது இருக்கு. Next, again, hairspray. This is the Wella Mistify Me Strong Micro Mist Hairspray. Again, hairspray market is very big, so choose one for yourself. But this is very important to make your hairstyle last. So, நீங்க ஏதாவது ஒரு change வந்து உங்க முடிக்கு பண்ணிருக்கீங்க, be it like using heat to change it or back combingலாம் பண்ணி நீங்க நீட்டா fix பண்ணிருக்கீங்கன்னா, wind, காத்து இதெல்லாம் அது அதிகமா கலையாம வெச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு hairspray யூஸ் பண்ணீங்கன்னா it will be in place and set it in place. There are benefits of this and disadvantages of this as well. Benefits என்னன்னா, again it will help you keep your hair looking the same for a prolonged period of time. நீங்க hair spray போடாம அந்த hair style உங்களுக்கு ஒரு 1 hour லாஸ்ட் ஆகுதுன்னா hair spray போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகுது லாஸ்ட் ஆகும். திஸ் இஸ் நீங்க பிசிக்கலா எதுவும் பண்ணாம இருக்கிற வரைக்கும் காத்தால அது ஆடாம இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் ஹேர் ஸ்ப்ரே வித் த ரைட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹோல்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஹேர் ஸ்ப்ரே வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி இண்டிகேஷன்ஸ் இருக்கும். 1 ஹோல்ட்னா அது ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷனில் ப்ராடக்ட் இருக்கும். 4 இருந்ததுன்னா then it means highest concentration, the middle kind of like essence in that order. எந்த பர்பஸ்க்காக நீங்கள் என்ன ஹேர் ஸ்ப்ரே, இப்போ இது வந்து 3ன்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும், which is like setting the front or using it very lightly on my curls. பட் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பன்னை போட்டுட்டு இந்த ஸ்ப்ரேயை நல்லா அதை சுற்றி அடிச்சு விட்டீங்க வச்சுக்கோங்களேன், ரிப்பன் மாதிரி ஆகிடும் முடி. பிகாஸ் இட் வில் ஜஸ்ட் கோ அண்ட் அப்படியே ஹோல்ட் ஆல் த ஹேர் டுகெதர், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி it will be flat and it will be like a ribbon, which sometimes can work if you're into that look, but otherwise it might look really artificial and fake. And
may have just ruined the beautiful creation that you've created. So it's better to start slow, get like a low intensity hairspray and then build on it rather than getting a high intensity and not knowing how to use it. That would be my thing. And yeah, so this is 700 rupees and I definitely got it on a discount on Nykaa. So now this is a hairspray. Then another item that I have recently started, like முன்னாடி I used to use it. I remember Lakshmi stores பண்ணும்போது அதில் வந்து அந்த கடையில் வேலை பார்க்கும்போதுலாம் ஒரு கொண்டை போட வேண்டியதாக இருக்கும். அந்த கொண்டை போடுறதுக்கு நான் எப்போவுமே அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் ஃபைனலாக கொண்டை அவர் தான் போட்டு விடுவார். ஸோ கொண்டை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜெல் வச்சு அதை செட் பண்ணி விடுவார். அப்போது அந்த முடி அந்த பஃப் நான் வச்சுருப்பேன் லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் பெருசாக. அந்த பஃப் வந்து அப்படியே சூப்பராக செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஜெல் வாங்கி அவ்வளோலாம் யூஸ் பண்ணதில்லை. ரீசெண்டாக ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி கன்வீனியன்ட். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான லைக் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். செட் வெட் ஜெல் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் மோர் ஃபேன்சியர் க்ரீம்ஸ் அண்ட் ஆல் இன்வால்வ். பட் திஸ் டஸ் த ஜாப் இஸ் வெல். இது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா இது ஈஸியாக கட்டி ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் கெட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் அப்பப்போ தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நிறைய கான்சன்ட்ரேஷன்ஸில் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஜெல் வேணான்னா நீங்கள் என்ன பண்ணான்னா இது லைட்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே அதில் போட்டு ரப் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா காஞ்ச உடனே அது அப்படியே ப்ராப்பராக செட் ஆகிக்கும். ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்பாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜெல் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது ப்ராப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஐ திங்க் பீப்புள் வித் லாங் ஹேர் அப்படி தான் ஒர்க் ஆகும்ட்டு. So I have a hair gel as well, which really comes handy when I'm doing a couple of hairstyles. Adu taandi you will also have things like this. Idu vandu Streaks brand oda Fly Fix. Beblant also has this fantastic thing. Adu na or travel kaga pack pannitengadnala sombirthanathila idu edutittu vanden. Idu vandu eppadina or mascara wand madri irukum. Inda mascara wand meliye if it shines for you, then there is a sort of a product which is very similar to this gel. So neenga edavadhu or sleek hairstyle pannunu aasapattingena இந்த ப்ராடக்ட் எடுத்து கரெக்டாக அதில் வந்து நீங்கள் அப்படியே வாரி விடுற மாதிரி வாரி விட்டிங்கன்னா அந்த முடி அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கும். இதுலேயும் நல்ல ப்ராடக்ட் இருக்குது, கொஞ்சம் ஆவரேஜான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் கிவ் யூ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹோல்ட். பட் திஸ் இஸ் அ கிரேட் ப்ராடக்ட் அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் கேரி அஸ் டச் அப் as well. இப்போ நீங்கள் இந்த ஜெல் ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னா கூட நீங்கள் ரொம்ப ஸ்லீக் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேபி ஹேர்லாம் இருக்குது, அதெல்லாம் வராமல் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இது சும்மா ஒரு லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. யூ கேன் புட் இன் யுவர் ஹேண்ட் பேக் அண்ட் தென் மேபி தேர் இஃப் யூ ஃபீல் லைக் something is coming off, you can just pick this up and try to like slap it down. Ana idula vandu one important thing is you have to remove the excess product before you use it. Illana romba enna madri or edathila kuda padiyarthukana chances irukku. So idu onne which I think this is like around 300-400 rupees. So if you're able to get it, you can get it, but get it only if you're into sleek looks. If you like height and if you like volume and messy look na, then this is not at all required. Another thing that I think is like a holy grail in terms of hairstyles is this. I'm just showing you the most economical version of this, but it's high-end items. This is just a simple black eyeshadow. It's from a brand called Pretty by Flormar. It's just a simple black eyeshadow which I use with a designated brush. Idoda bristles, believe it or not, was white in color, okay? And now it's almost completely black. This எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ரேண்டமாக இப்படி எல்லாம் முடி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்குல்ல. திஸ் இஸ் ஸோ நேச்சுரல் பை த வே. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி ஓவர் டைம், ஏஜ், ஹெரிடிட்ரி, வாட் எவர் இட் இஸ். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ், குட் ஃபார் யூ. பட் இஃப் யூ ஹேவ் திஸ், யூ டோன்ட் ஹேவ் டு பிரேக் யுவர் ஹெட் ஆன் ஹவு டு ஐ ஃபிக்ஸ் திஸ். யூ கேன் ஜஸ்ட் அப்ளை அ லிட்டில் பிட் ஆஃப் பிளாக் ஐ ஷேடோ. ரூட் டச் அப்புக்குன்னே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி இப்போ இந்த ஸ்டாம்ப் மாதிரியெல்லாம் சிலது வருது. பட் ஐ ஃபீல் லைக் அது எல்லாத்தையும் விட திஸ் இஸ் மோர் ஈஸி டு யூஸ். ஏன்னா அதில் கூட தெர் ஆர் சான்சஸ் தட் யூ மைட் overdo it or something like that. இதுலயும் பண்ணலாம். it will be so unnatural. சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, I've seen people அவங்க மண்டையே இப்படி வரைவாங்க இதை மட்டும் வச்சு. அது ஃபோட்டோஸில் கூட பார்க்கறதுக்கு தப்பிச்சிடலாம், ஆனால் நேரில் it looks quite unnecessary sometimes. So again, it's up to each person what they like and what they don't like. So எனக்கு வந்து இப்படி வருதுன்னா இந்த கேப் மட்டும்தான் நான் வந்து லைட்டாக இதை வச்சு ஃபில் பண்ணுவேன். பட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வேர்த்துச்சுன்னா இட் வில் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இஃப் யூர் ஸ்வெட்டிங் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் தட் ஜோன் ஒரு பிளாக் லைன் லீக் ஆகும். இஃப் சம்படி டச்சஸ் இட், அதில் அவங்க மேலே பிளாக் கலர் போய் ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய வேர்க்கிற மாதிரி இருக்குது, இல்லை நிறைய வந்து தலையை தொடுற மாதிரி இருக்குது, தலையை நினைக்க
அடிக்கிற மாதிரி இருக்குன்னா then you should definitely not use this. And இது வந்து இன்னும் உங்களுக்கு ஹெவியராக வேணும்னா சில ரூட் பவுடர்ஸ் மாதிரி கூட இருக்குது. I think டாபிக் அப்படின்லாம் சொல்லி சில பவுடர்ஸ் which you can just sprinkle, which will give more volume to the hair and all of that. So those are all different levels. This is like the most basic one of it. ஸோ இதோட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலி ஹேர் பின்ஸுக்கு நம்ம வருவோம். ஓகே, ஸோ ஃபைனலி we come to like the basic hair pins that you can kind of like get for yourself to enhance your hairstyles. ஸோ இது வந்து என்ன டப்பான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு யாரோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. என் மாமனாருக்கு யாரோ கொடுத்தாங்க. அந்த டப்பாவை பார்த்து அதில் இருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் கொடுத்துட்டு டப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது பேசிக்கலி லுக்ஸ் லைக் திஸ். It just has these sections, but really you can kind of like get any dappa and something with sections. நீங்க really invest பண்ணி எல்லா clipsலயும் கொஞ்சம் ஒரே டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா when you do hairstyles it will be so easy rather than அந்த அட்டையில வச்சிட்டு hair style பண்ணும்போது அந்த அட்டையில இருந்து பிரிக்கிறதெல்லாம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படும், which is not required. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 6 செக்ஷன் இருக்குது. இதில் இன்னொரு செக்ஷனில் நான் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்பா என் மேலேயே விழுந்துருச்சு. So first section la I have hairpins. This has nothing to do with hairstyle, but it's just easier to put it here. So in the hairpins idla vechiruken, and sometimes sila poo ella unga mudiyila fix pannuna adula or safety pin நான் சேஃப்டி பின் சொல்லணும், ஹேர் பின் சொல்லணும். ஓகே, சேஃப்டி பின். ஸோ அதில் இந்த சேஃப்டி பின்னை குத்திட்டு அதை வந்து உங்கள் முடியில் ஹேர் பின் வச்சு அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட் உங்கள் டப்பாவில் இருந்ததுன்னா கீப் ஹேர் பின்ஸ். அதை தாண்டி ஐ ஹாவ் ரெகுலர் பாபி பின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லைடு பின். ஓகே, ஸோ ஐ ஹாவ் தீஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், லைக் சிலது பென்ட்டாக தெரியல, சிலது பென்ட்டாக இருக்கும், சிலது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சிலது ஸ்ட்ரெயிட்டில் ஷார்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டில் லாங்காக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஐ கீப் தீஸ் பாபி பின்ஸ். அண்ட் தி ஒன்லி திங் தட் ஐம் எவர் பர்டிகுலர் அபவுட் இன் பாபி பின்ஸ் இஸ் it has to have this rounded edge. So please நீங்களும் இந்த rounded edge இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. rounded edge இல்லாமல் flat edge வரும். அது ஒரு 8 ரூபானா இது ஒரு 12 ரூபா தான் இருக்கும். 4 ரூபாய்க்காக பார்க்காதீங்க, 4 முடி வரும் அதில். அது வந்து somehow நம்மளை ரொம்ப போக் பண்ணுறது ஈஸியாக போக் பண்ணிடும். அது வந்து முடியை திரும்ப எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குத்தும். எனக்கு அது இட்ஸ் லைக் அ பெட் பீவ் ஃபார் மீ. பட் இந்த rounded edge இருக்கிற பாபி பின் எல்லாமே will actually be far better to use. And it will last also. இது அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது அப்படிலாம் இருக்கும். So it will be good. So இந்த hair pinsல I keep lots in different sizes in one box. So அது குவிக்காக எடுத்துப்பேன். முன்னாடி எனக்கு ஒரு பாக்ஸ் இருந்தது, அதில் இதை கூட நான் தனித்தனியாக வச்சுப்பேன். ஆனால் இப்போ I feel like this is more than enough. Then I keep smaller hair pins in one side. So இது வந்து ரொம்ப small hair pin. இதை வந்து நான் ஒரு தனி செக்ஷனில் வச்சுப்பேன், ஸோ தட் டசன்ட் கெட் லாஸ்ட். இது வந்து ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு வேறு எங்கேயாவது எனக்கு டக்குன்னு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ யூஸ் திஸ். தென் ஐ ஹாவ் கொண்ட பின்ஸ் இன் 2 sizes. கொண்ட பின் லார்ஜ், கொண்ட பின் ஸ்மால், ஒரு கொண்ட பின் மீடியம், பிகாஸ் இதை விட சின்னதாக கூட பின் கிடைக்கும். பட் தீஸ் ஐ யூஸ் பிகாஸ் எனக்கு கொண்ட போடுறது பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ஐம் ஷோர் ஆல் ஆஃப் யூ நோ. அண்ட் கொண்ட பின் வந்து ஹேர் பின் அளவுக்கு ரீயூஸ் பண்ணுறதும் கஷ்டம். பட் யூ கேன். இப்போ இது இந்த மாதிரி விரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து யூஸ்லெஸ் நம்ம நினைக்க வேணாம். நம்ம இதை கொஞ்சம் கீழே ஒன்றா சேர்த்துட்டோன்னா அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். தென் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அஸ். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல்ஸ், நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் தள்ளணுன்னா அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகி திரும்ப நார்மல்சிக்கு வந்துடும். ஸோ அதனால் இட் இஸ் ரீயூசபிள் பட் நாட் தட் மச். ஸோ கொண்ட பின் எஸ்பெஷலி நீங்கள் பூ வச்சு பின் குத்துறீங்க வச்சுக்கோங்களேன், அது உடனே தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் இது எப்படி இருந்தாலும் துருப்பிடிக்கும். இட் இஸ் அன்னெசரி. ஸோ பூ வைக்கிறதுக்கு தனி டப்பா ஆஃப் ஹேர் பின்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதை வந்து மெயின் ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது 2 இருக்குது. தென் ஐ ஹாவ் மச் ஸ்மாலர் கொண்ட பென். அகேன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொண்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ப்ராப்பராக அந்த ஒரு செக்யூர் ஃபீலிங் வரல வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி தான் பார்ப்போம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ப்ராப்பராக அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த பென் நான் வச்சுருக்கேன். தென் ஐ ஹாவ் 2 ziplock pouches. Okay, ஒரு ziplock pouchல I've put invisible pin, ஒரு ziplock pouchல I put rubber band. ஸோ இது வந்து பேசிக் பிளாக் எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட், அகேன் வெரி காமன். அண்ட் இதுதான் வந்து இன்விசிபிள் பின். இன்விசிபிள் பின்னும் நிறைய பேர் கேட்டிங்க எங்கே இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏஞ்சல்ஸ், இந்த மேக்கப் விற்கிற ஷாப்ஸ், இல்லைன்னா நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். இப்படி இருக்கும் இந்த இன்விசிபிள் பின் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மடக்கி
இப்படி மடக்குனீங்கன்னா அது ரொம்ப செக்யூராக இருக்கும். ஏதாவது ஒரு முடியை எங்கேயாவது நீங்கள் செக்யூர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் எடுத்து அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் புட் திஸ் அண்ட் புஷ் இட் இன். அது அங்கே ஓரளவுக்கு நிற்கும். இட் டசன்ட் ஹாவ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோல்ட். பட் நீங்கள் வந்து ஃபுல் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று மட்டும் வெளில நீட்டிட்டு இருக்கா, அதுக்காக ஹேர் ஸ்டைலே ஓப்பன் பண்ணி திரும்ப பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா திஸ் வில் கம் வெரி ஹேண்டி. ஸோ இது இருக்குது 2 ஜிப்லாக் கவர்ஸில். தென் கவரில் இல்லாமல் ஐ ஹாவ் ஒரே ஒரு நெட். இது வந்து ப்ரௌன் கலர் ஹேர் நெட், பிகாஸ் மை ஹேர் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் கலர்ட். ஸோ கலர் பண்ண ஹேர் மேலே பிளாக் கலர் நெட்டு மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இது வந்து ப்ரௌன் கலர் ஹேர் நெட். ஐம் ஷியோர் இது நான் எங்கேயோ ஹாலிடேக்கு போகும்போது வாங்கினேன்னா, அமேசானில் கிடைச்சதா இல்லை ஹாலிடேக்கு எங்கேயாவது போகும்போது வாங்கினேனான்னு தெரியல. ஸோ இந்த ஹேர் நெட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். கொண்டை போடும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா இந்த சைடு வந்து இப்போ நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுத்தோம்னா எந்த சைடில் அதிகமாக முடி இருக்கோ அந்த சைடில் வந்து நிறைய பஃப் வச்சு ஒரு நம்ம ஒரு பஃப் க்ரியேட் பண்ண முடியும். நிறைய ஹைட் வச்சு ஒரு பஃப் க்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே பின் குத்தினதுக்கப்புறமா யூ கேன் ஜஸ்ட் ஸ்டஃப் திஸ் நெட். லைக் அஃப்கோர்ஸ் நான் இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணல, பட் ஒரு நல்ல வேலை அதை மடித்து அதை ஸ்டஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 சைடும் ஈக்குவல் வால்யூம் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். லைக் குண்டாக உருட்டாமல் இந்த மாதிரி இதை தின்னா இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சிங்கன்னா இப்படி வச்சு உருட்டிட்டு இந்த பேட்சை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா கேன் யூ see அந்த என்டையர் ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் முடிய வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் இஸ் அ குட் ஹேக். அண்ட் that's about it. இது தாண்டி நிறைய திங்ஸ்லாம் இருக்குங்க to make it even better. But if you are interested in this kind of videos, let me know and I will create them for you as well. So virtual hugs to all of you. Thank you so much இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Bye.